வாக்கை அறுவடை செய்தது பாரதிய ஜனதா. நீங்கள் தேவேந்திரர், நான் நரேந்திரன் என்று பேசி வாக்கை அறுவடை செய்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போது பள்ளர்கள் என்பது இனி சொல்ல அல்ல. பள்ளு என்றால் என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உழவு என்று பொருள். 92 பள்ளு இருக்குது. முக்கூட திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய முக்கூடல் பள்ளுல பள்ளு என்றால் உழவு. அப்ப பள்ள நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நம் 3வது நிலமான மருத நிலத்தில் வாழ வரும்போது அங்கே நதி இருக்குது, ஆற கண்ட இடத்தில் தங்கி வாழலாம், நமக்கான உணவுப் பொருளை விளைவித்து வாழலாம் என்ற முடிவெடுக்கும் போது அங்குதான் வேளாண்மை செய்ய தொடங்குறோம். மேட்டு பகுதியில் வீடு கட்டி வாழுகிறோம், அது நகரமாகுது. அங்கிருந்தான் நாகரிகம் என்ற சொல் வருது. பள்ள நிலத்தில் வேளாண்மை செய்கிறோம், அதனால் நாம் பள்ளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் என்பது நாம் வேளாளர்கள் என்பதுதான், உழவர் குடி என்பதுதான் அது. அதனால்தான் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களை அறிவியுங்கள் என்று கேட்டார். இன்று பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றுங்கள் என்று நாம் போராடுகிறோம் என்பது என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு, என்னை தாழ்த்தி வைப்பதற்கு நீ யார்? தமிழ் தேசிய பிள்ளைகள், தமிழர்கள் நாங்கள். இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், என் முன்னாடி நிற்கிறவன் என் உடன் பிறந்தவன், என் இன சொந்தம் தாழ்த்தப்பட்டவன் என்றால் அங்கே என் இனம் தாழ்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவேந்திரன் தாழ்த்தப்பட்டவன் என்றால் என் தமிழ் பேரினம் தாழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் சின்னம் கொள்கிறோம். அங்கே என் தாய்மொழி தமிழ் தாழ்த்தப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன். நாங்கள் பெருமைக்குரியவர் ஏன்? ஆகச் சிறந்த இனம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகள். உலகில் முதலாக பண்பட்டு நாகரிகம் அடைந்த இனத்தின் மக்கள். உலகின் முதல் மொழி தமிழ், அது என் மொழி. உலகில் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. மனிதத்தின் உண்மை செங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே பேசிய தமிழ்றான், முருகனின் தமிழ்றான். என் மூதாதைகள், என் ஈரை, என் கடவுள் பேசிய மொழி தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். அந்த தமிழின் பேரன்பு மிக்க தாய் தமிழ். அவன் மகளில் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் என் இனம் தாழ்வு, என் தமிழ் தாழ்கிறா. அதை மான தமிழச்சி மாறே பால் குடித்த எந்த மகனும் ஏற்க மாட்டான், எந்த மகனும் ஏற்கலாம். அதனால் எதிர்க்கிற பட்டேல் என்று தூக்குறா, என்னைய தூக்குறா, வெள்ளடா வெள்ளடா. தேவேந்திரன் என்னைய பாட்டிலிருந்து வெளியிடு. உனக்கான அந்த எஸ்சி, அந்த சலுகை வேண்டாம். எனக்கு வேண்டியது உரிமை. இந்த நிலத்தில் இது நாடு, என் நாடு. என் நாட்டில் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. என் உரிமை என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என்னது? அதை எஸ்சியில வச்சு கொடுக்காத, பிசியில எம்பிசியில வச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. பேக்வர்டு, மோஸ்ட் பேக்வர்டு வச்சு கொடுற. இங்க என்ன கொடுக்குறியா அதை அங்க வச்சு கொடுற. ஏய், இங்க உட்கார்ந்து சாப்பிடுற சோற அங்க உட்கார்ந்து போடுற, அவ்வளவுதானடா. இடஒதுக்கீடு கொடுக்கிறவன் நீ யாரா? நாயே, நீ உட்கார்ந்து இருக்கடமே. நான் போட்ட பிச்சடா, நான் போட்ட பிச்சடா. என் ஆத்தாள் அப்ப நீங்க கூடியிருக்கிற என் ரத்த சொந்தங்கள், என் மாமச்சன், சித்தப்பன், பெரியப்ப, என் தாத்தன், பாட்ட, என் பரம்பரை போட்ட பிச்சடா. நீ இருக்கிற நாற்காலி, நீ இருக்க இடம்,